ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல ரிச் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து நிறைய நான்வெஜ் எடுக்கிறோம், ஃபிஷ் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தாலும் சிம்பிளாக ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்தாவே ஒரு நாளைக்கு போதும். ஸோ அந்த அளவுக்கு ரிச் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, மினரல்ஸ், ஸோ ரிச் ப்ரோட்டீன். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான கொலாஜன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்கின் டேமேஜ் ப்ரிவென்ட் பண்ணுது. நிறைய காஸ்மெட்டிக்ஸில் இது சேர்றதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். எந்த ஃபார்மில் நம்ம எடுக்கலாம்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்ம பாயில் பண்ணும்போதே தெரியும். ஸோ பாயில் பண்ணி அந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஜெல் நம்ம வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபேஸ்க்கு. ஸோ இந்த ஜெல் எடுத்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, சன் டேன் இருக்கும் இல்லைங்களா, வெளியில் போயிட்டு வரோங்க அப்படியே ஸ்கின்னோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு வெயில்னால அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மர் டைம்லலாம் இது நிறைய பேர் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்த உடனே இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸில், கையில், எங்கெல்லாம் நமக்கு வந்து ஸோ பாடி ஃபுல்லாக கூட நம்ம அப்ளை பண்ணிட்டு குளிச்சுக்கலாம். ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லோட எக் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக் ஒயிட் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேரில் வந்து ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டே வந்தோம்னா நல்லா ஒரு சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். ஹேர் ஃபால் வந்து நமக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும்னு சொல்லலாம்.